காப்பிரைட் டிஸ்க்ளைமர். இவெல்லாம் என்னைக்கோ எனக்கு இரையாக வேண்டியது நீதான். இது நம்ம பெத்து சோபி குவைட்டுன்ன. இவன் என்னடானா என் முதுகுல ஏறி முக்காபுல பாடிட்டு இருக்காயா. சீரியஸ் ஆன இந்த பேரட்ட பரோட்டா போட்டுருவேன். சொல்லி வையே லவுக்கு காதனா ஏதாவது போடுங்க சார். ஏய் யாரோ நீங்க வெறுப்பத்திட்டு இருக்கா? பிச்சை கிடையாது, ஒண்ணு கிடையாது. போடா நாய வீக்கெண்ட் ஆனா வந்துடுவானுங்க. நொசன்னு வெறி ஆகுது. என்ன ரேஷன் கடையில இவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. அப்படியே நைஸா போவோம் முன்னாடி. ஏய் கியூல வாடா. கலெக்டர் போறாரு அப்படியே. டேய் என்னடா ரேஷன் கடையில ரவுடிசமா? வாயில எடுத்தான். என்ன இறகுடா இது? வாசனையே இவ்வளவு வக்கரமா இருக்கு. முடியல, கேவலமா இருக்கு. பின்ன நீ செஞ்சது ஆசமாவா இருக்கும்? சர்வ நாசமா தானே இருக்கும். என்ன இத யூடியூப்ல பார்த்து பண்ண, என்னாலே முடியல. அப்பா இன்னைக்குதான் அவளே இதை ஒத்துக்கிட்டா. நீ வேணா சாப்பிட்டு பாக்குறியா? ஐயோ எது இதையா? என்னடா பாக்குற? சாப்பிடு. இந்தா இத பார்த்தாலே பரலோகம் போயிருவ மாட்டேங்குது. சாப்பிட்டா சாப்பிடே என்னங்கிற? மனசாட்சியே இல்லாம மர்டர் பண்ண பாக்குறா. சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆகுது. சாவடிக்கிறதுக்கு சீக்கிரம் சீக்கிரங்கிறா. சாப்பிடலனா நைட்டுக்கு ரசம். ஐயோ ரசமா? வேணாத்தா, இது எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் நான் இதே இடத்துல சாப்பிட்டு செத்துறேன். ரசம் மட்டும் வேணாம், வேணவே வேணாம். பெண்கள் பூக்களை போன்றவர்கள். அந்த பூக்களை பிரார்த்தனை செய்பவர் நான். இன்னைக்கு இது போதும். ஓகே கேர்ள்ஸ், கேர்ஃபுல்லா இருங்கோ. காலி பசங்க நிறைய சுத்துறாங்கோ. மாமா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். அங்க போய் யாரு கூட மேய போறானோ போய்த்தல. இந்த தர்மகுமார பத்தி தெரியும்ல? தர்மத்துக்கு மட்டும்தான் தலைவனுங்குவான் இந்த தர்மகுமார். ஆனா அந்த தர்மகுமாருக்கே ஒரு அதர்மம் நடக்குதுன்னா அந்த தர்மகுமாருங்கிற பேரை அதர்மகுமாரா மாத்தி அந்த அதர்மம் பண்ணவங்களை தர்மடி கொடுக்காம விட மாட்டான் இந்த தர்மகுமார். இதுக்கு ஏன் இவ்வளவு பேசுறான்? புரிஞ்சுதா? சப்பா கப்படிக்குது. இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ணாத. பல்லு வளர்க்கடா எப்பா. இந்த தர்மகுமார் என்னைக்கு பல்ல வளர்க்கறானோ ஐயோ ஆள விடுறா சாமி. எப்படி திமிரெடு திரியிறான் பாரு. பாத்தியா மம்மி இவன? இதுக்குதான் வலிப்பு வந்த மாதிரி வலிச்சுன்னு இருந்தியானா ஃபர்ஸ்ட் ஃபெலோ நாய்க்குல நான்சென்ஸ். ஹேய் என் பொறுமைய சோதிச்ச சின்ன பின்னமாயிருவேன். வாங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தம்பி ஏதோ சொல்லிட்டு இருந்த? அது ஷாப்புக்கு வெளியே இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர். கடைக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா கஸ்டமர். நாங்க கஸ்டமரை இன்முகத்தோட தான் இன்வைட் பண்ணுவோம். இந்தா வேணுமா? அட எங்க இப்படி வாங்கு பாப்போம். இந்தா வரண்டா. கன்றாவிய ஏண்டா பாத்தலுக்குள்ளாச்சு பாமாடா போடுற பர்மா பர்ஃபி. இவரு குளிப்பாரா, நாங்க ஷவர் பிடிக்கணுமா? இட்ஸ் ரிவெஞ்ச் டைம். இந்தா அந்த ஷாம்பு கூட அப்படியே என்னோட கண்டிஷனரையும் போட்டுக்கோ, சிறப்பா இருக்கும். இந்த கரடி வாழைப்பழம். ஏது கரடியா? கொத்தா கொண்டு வந்தாலே பத்தாது, இதுல ஒத்தைய வேற கொண்டு வந்துட்டு. டேய் இங்க வாடா. அது ஒண்ணு இல்ல, கண்ணு திருவனா கண்ணடிய போடுறா கபோதி. இதுல ஆம்பளை அன்னை தெரசா கரடிக்கு வாழைப்பழம் கொடுக்க வந்துட்டாரு. சொல்றத கேக்கலனா இப்படிதான்டா. டேய் யா சோத்துக்குண்டான சலச்சட்டியில இருடா. எங்க அது? இந்தா உன் சூப்புக்குண்டான பொழுகிக்கோ. இனி நான் சாதா விக்கி இல்லடா, வெஞ்சன்ஸ் விக்கி. சேரா சமாதானம் ஆயிக்கலாம்டா. இந்தா ரெடி பண்ணிட்டேன். ஆளவன் தான் கமல் மாதிரி இருந்த என் குண்டான அன்பே சிவம் கமல் மாதிரி ஆக்கிட்டு சமாதானமா? நோ, பலிக்கு பலி சண்டைக்கு சண்டடா. என்ன இப்படி குத்துது? வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. எங்க ஏறுற மேல? இது ஏண்டப்பா? அடிச்சா ஆம்ஸ்ல இன்ஜெக்ஷன் போட்டுருவானோ? இல்ல உரண்டையா இருக்கறனால அவனால ஏற முடியல. டேய் பாதி டப்பாவை கிராஸ் பண்ணிட்டான்டா. ஐயோ உருண்டுட்டான்டா. எஸ்கேப். பாஸ் இப்ப நம்ம எங்க கொள்ளையடிக்க போறோம்? கொள்ளையடிக்கவா? நீ கக்கா வருதுன்னு சொன்னனால கொல்லப்புறத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டா. கொல்லப்புறத்துக்கு எதுக்கு யாரையோ கொலை பண்றவனாட்ட கூட்டு போயிட்டு இருக்க? The next day. பாரு இப்பதான் சாஃப்டா ரொமான்டிக் பாய் மாதிரி இருக்கேன். தேங்க்யூ நைனா.
நான் இங்க இருக்கேன், எப்படி டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு அந்த பாவாடை பாட்டி பின்னாடி போதுங்க பாத்தியா? ஹேய் மாலா, சீலா, லைலா, கோலா, நான் தான் உங்க மம்மி. அங்க எங்கடி போறீங்க? நீ ஒண்ணும் இந்த வெள்ளை ரோஜா கிட்ட பேசதாவே இல்ல. இனிமேட்டு உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அப்ப நான் வேற பூனையை தத்தெடுத்துக்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போடி. தெய்வத்துக்கு மாறு வேஷமா? டே ஓனர், என்னடா இப்படி வண்டி அடிச்சோட்ட சொன்னா புடிச்சு உருட்டிட்டு இருக்கிற? என் ஆளோட ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுடா, டைமுக்கு சேர்த்தீரு என்ன? சப்பா என்னையாச்சும் இறக்குறா, நான் ரன்னிங்க போயாவது ரீச் ஆயிக்கிறேன். இந்த கயிறை வேற என் கழுத்துல கட்டிட்டு கட்டுப்பேத்துறான். டே நீ போறதுக்குள்ள ஃபேஷன் ஷோவெல்லாம் முடிஞ்சு எங்க 2 பேத்துக்கும் எமோஷன் ஷோவே ஸ்டார்ட் ஆயிட மாட்டேங்குதுடா. டே ஐயோ, உயிரை வாங்குறானே, போயேண்டா வேகமா. டே தர்மகுமாரே, என்னடா பண்ணிட்டு இருக்க அவன? என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஓனரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவன் என் மேல பாசமனைய புரிஞ்சிட்டு இருந்தான். இங்க பாரு, நான் நினைஞ்சே போயிட்டேன். என்ன ஒயரு? ஐயோ என் அடாப்டர். டே டக்கரு, ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச? யோ, இரியா, நான் என்ன நன்றியோட தான் இருக்கணுமா? இந்த மாதிரி நான் சுகாசிர நாதாரித்தனமும் பண்ணுவோம். என்ன உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இந்த அப்படி அடி போதுமா? கிளம்பா. டேய், பார்க்குக்கு டைமிங் வைக்கிற மாதிரி விளையாடுறதுக்கு டைமிங்க வச்சு தொலைங்கடா. சர்க்கிளுக்கு 10 நிமிட்ஸ், ஊஞ்சலுக்கு 10 நிமிட்ஸ்னு ஆட்டி ஆட்டி என் போட்டியே வெளியே வந்துட மாட்டேங்குது. ஆனா இது இறங்க மாட்டேங்குது. பட்டெக்ஸ் வேற வலிக்குது எனக்கு. ஆஹா, இது வல்லவா சுகம். அப்படிதான் மம்மி, அப்படிதான் டாடி. என்னாச்சு மம்மியே? ஐயோ டாடி, எங்கடா போறீங்க? ஐயோ, சும்மா இருந்தவங்கள சொரிஞ்சு விட்டு பாடி வர ஒரு மாதிரி பண்ணுதே. யோ, வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்கடா. ஹலோ, ஐயோ பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கே. மம்மியே, மசாஜிமியே. ஹலோ மேடம், நாங்க தான் பல்லேலக்கா பிரதர்ஸ். எங்களுக்கு பால் கொடுக்கலைன்னா நீ பலி கொடுக்கப்படுவாய். என்னது, தரமாட்டியா? அப்போ பலி 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 பலி. ரைட்டு, போன வீடியோ வைரல் ஆனதும் புதுசா ஒரு ப்ராடக்ட் இறக்கிட்டான். இதுக்கு என்ன பண்ண போறானோ? போன தடவையாவது எனக்கு கலர்ஃபுல்லா குழுக்கா வேஷம் போட்டு விட்டான். இந்த தடவை என்னைய ஹாரருக்கு மாத்திட்டான். ஏதோ நன்னு பாட்டி பேயாமே நடுராத்திரியில கொண்டு போய் எந்த சுடுகாட்டுல விட போறானோ? ஆனா என்ன காஸ்டியூம் போட்டாலும் இந்த கவட்டைய கழுத்துல மட்டும் விட மாட்டேறான்டா. போன வீடியோல ஆலமரம் வந்தேன்னு சொல்லிட்டனாமா. இந்த தடவை சிவி சிங்காரிச்சு WWE ஷான் மைக்கேல் மாதிரி ஆயிட்டான். என்ன இப்படி ஆடுறான்? அவ்வளவு பைத்தியம் மாப்பிள்ளைக்கு. இந்த புது ப்ராடக்ட் கிட்ட பேச்ச கொடுப்போம். யாருமா நீயே? உன்னை எங்க பிடிச்சா? நான் அனாதை பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்கற கம்பெனில இருந்து வாரேன். எதுக்கு? என்னைய காப்பாத்தவா? உன்னைய எதுக்கு காப்பாத்தணும்? கரெக்ட் தான், இனிமேல் உன்னையவே காப்பாத்த முடியாது. அப்புறம் எப்படி நீ என்னைய காப்பாத்துவ? என்னங்க சொல்றீங்க? ஃபேஷன் ஷோக்கு ஆள் எடுக்கிறோம், 3 வேளை சோறு, பிக்கப் டிராப்புக்கு காருன்னு சொன்னாங்க. இவன் நமக்கு மோர் கொடுக்கறதே ரொம்ப ரேரு. இதுல சோறு பத்தாதது காரு. நீ வேற ஏமா வெறியில வெண்ணைய ஊத்திட்டு இருக்க? ஆமா, உன் பேர் என்ன? மைமா மின்னல் கொடி. கேளிஞ்சது. எங்க கொண்டு வந்து ஏத்துற? இது என்ன வாயா வெஸ்டர்ன் டாய்லெட்டா? சை, அசந்த நேரத்துல ஆய் போயிருக்கும். என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? பெரிய மாறன் திருவள்ளுவரே அப்படியே திருக்குறளை ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. ஏந்திட்டு போனாயா? எவ்வளோ நேரமா எழுப்பிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறா பாத்தியா? அது 10 மணி ஆச்சு, இன்னும் எனக்கு பாலே வைக்கல. இதுல இன்னைக்கு விமென்ஸ் டே வரையா? காட்டுறேன், இந்த குண்டு கிரே யாருன்னு காட்டுறேன். இது கரெக்டா இருக்கும். ஸ்ட்ராங்கான கண்ணாடி தான் போல. ஆங்கிள் சரியில்லை, இன்னும் கொஞ்சம். ஐ திங்க் நவ் ஓகே. மேடம், ஐயோ, ஹாப்பி உமன்ஸ் டே. நான் தான் குறுக்கு ரவி, ஐயாவோட செக்யூரிட்டி நான் தான். ஏய் தொடாத, ஏய் தொடாதன்னு சொல்றேன்ல. இது ஆயாவோட ப்ளூபெரி. ஓ அப்படியா? சாப்பிடும்போது விக்கிட்டு விடுதலை வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. கரெக்ட், ஆயாவோட ஆயுசு முக்கியம். நான் தான் குறுக்கு ரவி, ஐயாவோட செக்யூரிட்டி. இந்த ஜூஸ் ஆயாட்ட குடுறா. அட ஆமால. ஆயா, இந்த புடி ஜூஸ குடி.
எங்க பெரி எடுத்துட்டானா அந்த சொறி? டேய் அரமண்டா வரண்டா, ஆட்டைய போட்டு மூளையில வந்து முக்கிட்டா இருக்க. ஜூஸ் ஐடியாலாம் நைஸ், பட் யூ ஆர் நாட் வைஸ். வாடா வா, நீ டைலாக் விடும் போதே நான் டவுட் ஆனாண்டா. என்ன ஸ்லோ மோஷன்ல போட்டுட்டு இருக்க? போடு. பத்தியாயா, யூ டோன்ட் வெரி. இப்ப சாப்பிடுவோம் பெரி. நான் இங்கேயே இருக்கேன். கைய வைக்கட்டும் இந்த பச்சை சட்டைய பொழந்துடுறேன் நானு. பொதுவா ஏன் உங்களுக்கு நாய்களை பிடிக்கிறது இல்ல? முன்னொரு காலத்துல இந்த நாய்கள் இனம் எங்க பூனைகள் இனத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. எங்க முன்னோர்கள் பல துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் அனுபவிச்சாங்க. அதனால பூனைகளுக்குள்ளார ஒரு பெரிய புரட்சியே உண்டாச்சு. பல பூனை தலைவர்கள் உருவாகி அங்கங்க போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் வந்தாரு எங்க மூத்த குறி கரீஸ். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கொண்டு வந்தாரு. பூனைகள் புரட்சி படை உருவாச்சு. அப்ப இருந்து நாங்க நாய்களை நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப வரைக்கும் கரீஸ் வம்சத்தார் எங்களுக்கு உறுதுணையா இருந்துட்டு வராங்க. இப்ப நாய்களுக்கு நாங்க தான் பாஸ். ஆனா கரீஸ் வகைராக்கள் பிளே பாய்னு சொல்றாங்களே. ஹலோ மிஸ்டர், எல்லா கரீஸும் காவலி பசங்க கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்பப்ப பர்த் ஆயிடுறாங்க. அதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நன்றி, வணக்கம்.